ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7.5 ரிசர்வேஷன். சார் 7.5 ரிசர்வேஷன் பற்றியே நீங்கள் பேச மாட்டீங்க, அதாவது இலவச சீட்டு பற்றி பேச மாட்டீங்க, எங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு வியூஸ் தான் முக்கியம். பெரிய வீடியோ போட்டு ஜென்ரலாக போட்டால் தான் உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும், 7.5 ரிசர்வேஷன் போட்டால் வியூஸ் கிடைக்காதுல்ல, அதனால தான் அவர் போட மாட்டாருன்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷனே இதில் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறாங்க. எனக்கு புரியல. நான் வந்து 7.5 ரிசர்வேஷன் பேசக்கூடாதுன்னு நினைக்கலப்பா. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கண்டென்ட் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் ரீகால் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நான் எல்லா வீடியோலையும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு பேசிடலாம் தான் வந்திருக்கேன் திரும்பவும். ஸோ ஒன்றும் இல்லை, அரசாங்கம் நமக்கு ஃபுல் ஃப்ரீ கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் கொடுக்குது. ஆனால் தனியார் கல்லூரிகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த ஃபீ இந்த ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா பாவப்பட்ட பசங்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே ஃப்ரீன்னு தான் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா, 7.5 ரிசர்வேஷன் எந்தெல்லாம் ஸ்கூல் எலிஜிபிள், ஆல்ரெடி 7.5 ரிசர்வேஷன் அண்டர் ப்ராசஸில் இருக்குங்க, அதெல்லாம் ப்ராசஸ் ஆயிரும். ப்ராசஸே ஆகலைனாலும் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கூட 4 நாள் கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல் இருக்குது. அந்த 4 நாளில் நீங்கள் போய் டிஎஃப்சி சென்டரில் போய் மாற்றிக்கலாம் உங்கள் போனாஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்தா. ஸோ கண்டிப்பாக 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் கண்டிப்பாக எலிஜிபிள் ஆயிருவீங்க, அதனால் பயப்படாதீங்க. ஸோ என்னெல்லாம் ஸ்கூல் எலிஜிபிள், அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் தான் அணுகலாம். 7.5 ரிசர்வேஷன் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அக்கு வேற அணி வேற பார்த்துருவோம், சரிங்களா. ஸோ ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதை அப்புறம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஏன்னா இப்போ இந்த வருஷம் மட்டுமே 7.5 ரிசர்வேஷனுக்கு 50,000 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அப்போ சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அது எதனால் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 7.5 இலவசமானு கேட்டிங்கன்னா, நம்ம முதலமைச்சர் அவர்கள், புதுசாக வந்திருக்க முதலமைச்சர் அவர்கள் விஜய் சார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது ஏன் சிரிக்கிறேன்னா நான் விஜய் ஃபேனு, அதனால வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா 10% இடஒதுக்கீடு தரலாம் அப்படின்னு வந்து பேட்டி கொடுத்துருந்தார். ஆனால் அது வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வரல. 7.5 ரிசர்வேஷன் தான் இப்போதைக்கு அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்காங்க. அப்போ 7.5% இடஒதுக்கீடு மட்டும்தான் இருக்கும், 10% கொடுக்க மாட்டாங்க. 10% கொடுத்தா நிறைய பேருக்கு அந்த இலவச சீட் கிடச்சிருக்கும். பட் இந்த வருஷம் கிடையாதுன்னு நினைக்கிறேன், அடுத்த வருஷம் தான் இருக்கும். ஏன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த வருஷம் 7.5% இடஒதுக்கீடு மட்டும்தான். அதில் சரி 7.5%, அதுதான் ஒன்றும் இல்லை. ஒரு கிளாஸில் 60 பேர் படிக்கிறான்னா அதில் 7.5% பேர், அதில் 7.5% பேர் எவ்வளோ பேர் இருப்பான், ஒரு 15 பேர் 18 பேர் இருப்பான், கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற பசங்களுக்கு ஃப்ரீ சீட், டியூஷன் ஃபீ ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீ ஃப்ரீ, டிரான்ஸ்போர்ட் ஃபீ ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கல்லூரியில் ஏதோ ஒன்று வாங்குகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வாங்குகிற கல்லூரி யார், எந்த கல்லூரி வாங்குவதோ தயவு செய்து ஒரு உயர்கல்வித்துறைக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டோட்டுக்கோ, டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கோ நீங்கள் பேசாமல் மெயில் அனுப்பிடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரை வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க கொரியர் மூலிமா. நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை நிறைய பேர் பண்ணிங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க, ஒருத்தர் 2 பேர் பண்ணிங்கன்னா எடுப்பாங்களான்னு தெரியல. இது வாங்குகிறாங்க கல்லூரி. 7.5 ரிசர்வேஷன் எல்லா ஸ்கூலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள், எல்லா ஸ்கூலுக்குங்கிறாங்க பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். அது எந்தெந்த ஸ்கூல்னு நான் கொடுத்துருக்குறேன். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கோம். சரி, இதெல்லாம் ஓகே. என்னென்னா 7.5 ரிசர்வேஷன் எல்லாத்துக்கும் தான், கவர்மெண்ட் கல்லூரிகளுக்கு, அதாவது சேர்றதுக்கு, ப்ரைவேட் கல்லூரிகளுக்கு, அதாவது கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி எங்கே போய் படித்தாலுமே உனக்கு ஃபுல் ஃப்ரீ தான். கவர்மெண்ட்டில் படித்தாலும் ஃபுல் ஃப்ரீ தான், ப்ரைவேட்டு காலேஜில் படித்தாலும் ஃபுல் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன நிலவரங்கிறது பார்த்தலாம். கவர்மெண்ட் ஸ்கூல், கார்ப்பரேஷன் ஸ்கூல், முனிசிபல் ஸ்கூல், ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல், கல்லார் ஸ்கூல், ஃபாரஸ்ட் ஸ்கூல், ஸ்கூல் மேனேஜ் பை அதர் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஃபார் 7.5 ரிசர்வேஷன். ஸோ இந்த ஸ்கூலில் படித்தவர்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சுக்கணும். இந்த நடுவில் ஏதோ ஸ்கூல் மாதிரி இருந்தால் கூட எலிஜிபிள் கிடையாது, 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சுக்கணும், ஓகேவா. ஒன்றும் இல்லை, ஒரு வேளை எலிஜிபிலிட்டி உங்களுக்கு அங்கே ரேங்க் வரலைன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் கடைசியாக படித்த +2 படித்த ஸ்கூலில் போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா, பிரின்ஸிபல்கிட்ட கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து டிஎஃப் சென்டரில் கொடுத்திங்கன்னா போதும், ரேங்க் வரலன்னா. சரி, எந்தெந்த கோர்ஸுக்குன்னா, என்ஜினியரிங்க்கு, மெடிக்கலுக்கு, அலைடு ஹெல்த் சயின்ஸுக்கு, அக்ரிக்கு, வெட்டினரிக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு, ஹியூமனிட்டிஸ்க்கு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் லைக் பிஎடு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, எல்லா கோர்ஸுக்குமே வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ பாஸ் பண்ணாங்க ஜிஓனா, 2021 தான் பாஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதிமுக ஆட்சியில் வந்து வந்துச்சுங்க 7.5 ரிசர்வேஷன்.
ஆனால் முழுமையாக வந்து எல்லா இதுக்கும் கொடுக்கணும், ஃபிஷரி கொடுக்கணும், அக்ரி கொடுக்கணும், லா கொடுக்கணும், இன்ஜினியரிங் கொடுக்கணும், மெடிக்கல் கொடுக்கணும், எல்லா துறைகளுக்குமே ஃப்ரீ கொடுக்கலாம். 7 ரிசர்வேஷன் அந்த எலிஜிபிலிட்டி கொடுக்கலான்னு சொன்னது என்ன கவர்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2021 திமுக கவர்மெண்ட், அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போது நம்ம விஜய் சார் அவர்கள் தலைமையில் வந்திருக்க கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10% சொல்லியிருக்காங்க. நான் எலிஜிபிள் கிடையாது, ஐ மீன் இன்னும் வரல, படுத்துகிறாங்கன்னா சந்தோஷம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. இப்போதைக்கெலாம் அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் இயர் தான் இருக்கும். சரி, ஓகே. என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஜிஓங்கிறது வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ண ஆர்டர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு பள்ளிகள் படித்து 7.5% இடஒதுக்கீடு மூலம் தொழிற்கல்லூரிகளில் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அந்த மாதிரி சேரும் மாணவர்களுடைய கல்விக்காக ஆகக்கூடிய செலவினங்களான கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்தும் அரசால் ஏற்றுக்கொள்ளப்படும். இது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தனா சூப்பருங்க. ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணால் போதும். சில காலேஜில் வாங்குறாங்க, பையன் பாவம் சொல்ல முடியல, 4 வருஷம் அங்கே படிக்கணும் இல்லையா, அதுக்கு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறான். ஏன்னா வந்து அட்டானமஸ் கல்லூரியில் படிக்கும்போது எங்கேயாவது ஏதாவது பேப்பரில் கை வச்சுருவாங்களோ, ஏதாவது வந்து லேபில் கை வச்சுருவாங்களோ, ஸ்ட்ரிக்டாக நம்ம ஏதாவது சொல்லிடுவாங்களோ, கார்னர் பண்ணிடுவோம், பயப்படுறான். 10,000 20,000 எல்லாம் காசு தான். ஒரு வருஷத்துக்கு 20,000 வாங்குறாங்களாம், ஒரு வருஷத்துக்கு 40,000லாம் வாங்குறாங்களாம் சில கல்லூரி. ஸோ எதுக்கு வாங்குறாங்க எனக்கு புரியல. தயவு செய்து தனியார் கல்லூரிகளுக்கு ஒரு கண்டிப்பாக இன்னொரு ஜிஓ பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ தான் அவங்களுக்கு பயம் வரும், அப்போ தான் வாங்க மாட்டாங்க. ஸோ கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்துமே இலவசம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். என்பிஏ கோர்சஸ்க்கு வந்து கவர்மெண்ட் சொல்கிற ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏ இல்லாத கோர்ஸ், என்பிஏ அக்ரிடேஷன் ஒன்று இருக்குல்ல, அது இல்லாத கோர்ஸுக்கு 50,000 தான் வாங்க சொல்கிறாங்க. அந்த 50,000 தான் 7.5 ரிசர்வேஷனுக்கு கவர்மெண்ட்லேருந்து காலேஜுக்கு போகுது. இந்த 7.5 ரிசர்வேஷன் இலவசம் சொல்கிறாங்கல்ல, கவர்மெண்ட்டே பணம் கட்டிடுது, கவர்மெண்ட்டே ஃபீஸ் கட்டிடுது. எவ்வளோ ஃபீஸ் கட்டுது? 50,000 தான். ஆனால் நமக்கு எவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்க ப்ரைவேட்டில்? 1.5 லட்சம், 2 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் அவங்க வாய்க்கு வந்தது சொல்கிறாங்க. ஆனால் 7.5க்கு தரப்பில் கவர்மெண்ட் தரப்பில் வரக்கூடிய ஃபீஸ் இவ்வளோ தான். டேரக்ட் அக்கௌண்ட்டில் காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் 50,000 தான். என்பிஏ அக்ரிடேஷன் உள்ள கோர்ஸுக்கு 55,000 தான். இதுக்கு மேலே அவங்க ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாம் இதுக்கு மேலே வாங்கக்கூடாது, அவ்வளோதான். அடுத்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து குறைஞ்சபட்சம் 40,000 வரைக்கும் வந்து கவர்மெண்ட்லேருந்து தராங்க, அவ்வளோதான். அது பத்த மாட்டேது கல்லூரிக்கு, அதுதான் உண்மை. அடுத்த டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து குறைஞ்சபட்சம் 25,000 வரைக்கும் கவர்மெண்ட்டில் தராங்க. பட் அதுதான் யூஸ் பண்ணிக்கணும், அதுதான், அதை வச்சு தான் ஃப்ரீ, அவ்வளோதான். 25,000 தந்தாச்சு, அதான் ஃப்ரீ. இதுதான் உண்மையான கட்டணங்க. இதுதான் வந்து ஜென்ரல் பீப்புளுக்கும் வாங்கணும், அதாவது ஜென்ரல் கேட்டகரி இருக்க பசங்களுக்கும் இதுதான் வாங்கணும். ஆனால் கல்லூரி நடத்த முடியுமான்னு தெரியல, அவங்களுக்கு லாபம் சம்பாதிக்க முடியுமான்னு தெரியல. அதனால ஃபீஸ் அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விஷயம் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரி கூட கனெக்ட் பண்ணுறாங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து பெரிய யூனிவர்சிட்டி டைப் பண்ணி அங்கே அனுப்புகிறாங்க, இல்லை இன்டர்ன்ஷிப்புக்கு வெளியூரில் அனுப்புகிறாங்க, நிறைய எம்ஓஇ சைன் பண்ணுறாங்க, நிறைய செலவு பண்ணால் தான் பிளேஸ்மெண்ட் கொண்டு வர முடியும், எல்லாம் ஓகே. ஸோ அதனால தான் நிறைய ஃபீஸ் கேட்குறாங்கங்கிறது புரியுது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஜென்ரலில் விட்டுருங்க. ஏதோ கொள்ளை அடிக்கிறோம் முடிவு பண்ணிட்டு கொள்ளை அடிக்கிறாங்களோ இல்லை வந்து ஒழுக்கமாக வாங்கணும். சில கல்லூரிகள் ரீசண்டாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில கல்லூரிகள் ரீசனபுளாக வாங்குறாங்க, சில கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வாங்குறது கிடையாது, தாறுமாறாக வாங்குறாங்க. எதுக்கு அப்படி வாங்குறாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் விடுங்க, தலையிட முடியாது. பட் இது ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 7.5 ரிசர்வேஷனில் நம்ம பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இதில் தலையிட்டு ஆக்ஷன் எடுக்க வேண்டும். இல்லை அப்படின்னா அவங்க பணம் வாங்கிட்டே இருப்பாங்க, ஏழை மக்கள் பாதிக்கப்படுவாங்க. என்ன அவன் வந்து கோவத்தை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறதில் காட்டிடுவானோ என்னமோ, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கிடையாது. ஃபஸ்ட்டு 7.5 காசு வாங்கினா அது நாங்கள் கொடுக்க மாட்டோம் சொல்லி பழகுங்க. கொடுக்க மாட்டோன்னா கல்லூரி எங்களை அட்மிஷன் போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, பெட்டர் யூ கோ ஃபார் கம்ப்ளைண்ட். டோட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு லெட்டர் பாஸ் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள். படித்தவங்க தானே உங்கள் பசங்க. ஸோ அதனால் நீங்கள் இமெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க, ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற இடத்துல 2 லிங்க் ஓப்பன் ஆகும். 7.5 ரிசர்வேஷன் ஜென்ரல் லிங்க் ஓப்பன் ஆகும், 2 லிங்க் ஓப்பன் ஆகும் சாய்ஸ் ஃபில்லிங்கில். இப்போ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, 3 ரவுண்டாக நடக்கும். 7.5 ரிசர்வேஷன் சிறப்பு கலந்தாய்வுக்கும் இருக்குது, ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிஃபரன்ஷியபிலிட்டிக்கு இருக்கும், அவங்களுக்கு தனியாக நடக்கும்.
ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிங்க் ஓப்பன் ஆகும். 7.5 ரிசர்வேஷனுக்கு ஓப்பன் ஆகும், ஜென்ரலுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ரெண்டுலையுமே பண்ணணுமான்னு கேட்டால் ரெண்டுலையுமே பண்ணணும், உங்கள் இஷ்டம். நீங்கள் ஏதோ ஒன்றில் பண்ணாலும் சரி, இல்லை 2ல் பண்ணாலும் சரி. என்ன கேட்டால் ரெண்டுலையுமே பண்ணுங்கள். ரெண்டுலையுமே பண்ணிங்கன்னா ஒரு வேளை கல்லூரி கிடச்சுன்னா அலாட்மெண்ட் வந்துடும். அந்த அலாட்மெண்ட்டில் 2க்குமே அலாட்மெண்ட் வரும். அந்த அலாட்மெண்ட்டில் கல்லூரி உங்களுக்கு வேக்கன்சி இருந்து உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் கரெக்டாக இருந்து ஏதாவது கல்லூரி இடம் இருந்தால் அந்த அலாட்மெண்ட்டை ஏதோ ஒரு கல்லூரி கோர்ஸ் கிடச்சிருக்கும், ஏதோ ஒரு கல்லூரி அந்த ஒரு கோர்ஸ் கிடச்சிருக்கும், இங்கேயும் கிடச்சிருக்கும், இங்கேயும் கிடச்சிருக்கும். ஒருவேளை 7.5 சீட் இல்லைன்னு வைங்க, வேக்கன்சி இல்லை அப்படின்னா இங்கே நாட் அலாட்டர் வந்துடும். இங்கே ஒரு வேளை வேக்கன்சி இருந்துன்னா சீட் கிடைக்கும். ஒருவேளை இங்கே வேக்கன்சி இல்லாமல் நீங்கள் கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்னால இங்கே அங்கே அந்தந்த கல்லூரியில் வேக்கன்சி இல்லைன்னா இங்கே நாட் அலாட்டர் வந்துடும். இங்கே வேக்கன்சி இருந்தால் வந்துடும். அந்த மாதிரியும் வரலாம். இல்லை ரெண்டுலேயுமே வேக்கன்சி இல்லாமல் போகலாம். நீங்கள் கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக இருந்து ஏதாவது நீங்கள் பெரிய பெரிய காலேஜ் கொடுத்துருப்பீங்க, ஆனால் உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்க மாட்டீங்க, உங்கள் ரேங்க் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்க மாட்டீங்க. வேக்கன்சி இல்லாமல் போனால் கண்டிப்பாக இது ரெண்டுலேயுமே காட்டாது. சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே காட்டாது, நாட் அலாட்டர் வந்துடும். நாட் அலாட்டர் ரெண்டுலேயுமே வந்துச்சுன்னா பிரச்சனை. அப்போர்ட்லாம் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கணும். எதுக்கு தம்பு? நல்லபடியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். என்ன கேட்டால் ஜென்ரல் கூட நீங்கள் வந்து விட்டுறலாம். 7.5 ரிசர்வேஷன் வந்து ஃப்ரீ சீட்டு விட்றாதீங்க. ஜென்ரலில் ஒரு பொதுவாக ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள், பண்ணாமல் இருக்காதிங்க. 7.5 ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. மெயினாக இந்த 160 கீழே வராங்க பாருங்கள், 160, 150, 140, 130 சீட்டே கிடைக்காது. ஏன்னா மொத்தமாகவே எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னா 50,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கான். போன வருஷம் 40,000 பேர் போட்டான். இந்த வருஷம் நமக்கு சீட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னா 16,000 சீட் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். சீட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்கிறது நமக்கு வந்து இது வந்தால் தான் தெரியும். எது டிஎன்ஏ வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க, அப்போ தான் நமக்கு தெரியும். மேபி ஒரு 2,000 சீட் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். 16,000 சீட் இப்போதைக்கு இருக்குது, அவ்வளோதான். இந்த 16,000 சீட்டு 50,000 பேர்த்துக்கும் கிடைக்காது. ஸோ அதனால் கிடைக்கணும்னா நீங்கள் ஒழுக்கமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ரவுண்டு 3ல் கூட 100 கட் ஆஃப், 110 கட் ஆஃப் கூட கிடச்சிருக்கு. ஓகேவா? போன வருஷம் எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 107 கிடச்சிருக்குது. அந்த மாதிரி கடைசி கட் ஆஃபுக்கு கிடச்சிருக்குது. பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 கிடச்சிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக கிடைக்காம போகாது. ஆனால் ஏதோ ஒரு காலேஜில் கிடைக்கும். உண்மையை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து கடைசி ரவுண்டில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு மூலையில் கிராமத்தில் இருக்க காலேஜில் ஏதோ ஒரு ஒன்றத்த காலேஜ் கூட கிடைக்கலாம். அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் கொடுக்குற சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்து. சீட் இருந்தால், அதுவும் சீட் இருந்தால் தான் கிடைக்கும். சீட் இல்லைன்னா ஜென்ரலில் பார்த்துக்கோங்க. ரவுண்டு 2 வர்றவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ரவுண்டு 3 வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரவுண்டு 2 வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். பட் நான் கரெக்டான சாய்ஸ் பண்ணிங்க. மேக்ஸிமம் ஒரு 200லேருந்து 300 சாய்ஸாவது நீங்கள் வைக்கணும் ரவுண்ட் 2ல். ரவுண்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300க்கு மேலே வைக்கணும். ஏன்னா அவ்வளோதான் சீட்டே இருக்கும். ஒரு கல்லூரியில் 4 கோர்ஸ் தான் சீட்டே காட்டும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து சீட்டே இருக்காது 3rd ரவுண்டுக்கு. ஸோ அதனால் முடிஞ்சளவு சாய்ஸஸ் அதிகமாக என்னென்ன கல்லூரியில் இருக்கோ வைக்க பாருங்கள். 7.5 இலவச சீட்டு வேணும்னா, இல்லை சார் நல்ல கல்லூரி தான் எனக்கு வேணும், 7.5ல் நல்ல கல்லூரியே கிடையாது, லிஸ்ட் எடுத்து பார்த்தா நல்ல கல்லூரி கிடையாது, வேகன்சி கிடையாது அப்படின்னா உடனே நீங்கள் ஜென்ரலில் பாருங்கள். என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லுவோம். இலவச சீட்டு நம்பி ஏதோ ஒரு காலேஜில் போய் படிக்கிறதுக்கு, ஒன்றத்துக்கும் ஆகாத காலேஜில் போய் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டியே எங்கேயோ நல்ல காலேஜில் போய் படிக்கலாம். அதுதான் உண்மை. பார்த்து முடிவு பண்ணுங்கள் நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் வரவங்க. ஓகேவா? ஸோ சீட்டு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும். ஏதோ ஒரு கல்லூரியில் கிடைக்கும். 3rd ரவுண்டுக்காரங்க 2nd ரவுண்டுக்கு பாக்கியம் இருந்தால் கிடைக்கும். ஆனால் முதல் ரவுண்டு வரவங்க அற்புதமாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி, ஏன்னா 2,000 பேர் தான் கூப்பிடுவாங்க. முதல் ரவுண்டில் வரவங்க அற்புதமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சூப்பராக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒன்று இதில் கிடைக்கும், இல்லைனா இதில் கிடைக்கும். ஒரு கோர்ஸ் ஒரு காலேஜ் தான் கிடைக்கும். ஒன்று இதில்னா ஒன்று இதில் ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். ஒரு கோர்ஸ் ஒரு காலேஜ் தான் கிடைக்கும். ரெண்டுலேயுமே கிடைக்காது. புரிஞ்சுதுங்களா? ஸோ எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது? 16,000 சீட் இருக்குது. 16,000 சீட்டில் எவ்வளோ நமக்கு வந்து எலிஜிபிள், அதில் கேட்டகரி வைஸ் பிரியும். எம்பிசிக்கு இவ்வளோ, பிசிக்கு இவ்வளோ, ஓசிக்கு இவ்வளோ, பிசிஎம்க்கு இவ்வளோ, எஸ்சிக்கு இவ்வளோ, எஸ்சிக்கு இவ்வளோ, எஸ்டிக்கு இவ்வளோன்னு பிரியும். அதெல்லாம் எவ்வளோங்கிறது நம்ம கவுன்சிலிங் வரும்பொழுது நம்ம வேக்கன்சி லிஸ்ட் வரும். அப்போ நம்ம சொல்லலாம் 7.5 ரிசர்வேஷன் வேக்கன்சி லிஸ்ட் வரும். வேக்கன்சி லிஸ்ட் எப்போ சார் வரும்? வேக்கன்சி லிஸ்ட் வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள். ரவுண்டு 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாளில் ரவுண்டு 1 ஸ்டார்ட் ஆகும்போது அந்த நாள் 9 மணிக்கு காலையில் வந்துடும். ஓகேவா? சரி, 7.5 ரிசர்வேஷன் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். என்ன மாதிரிலாம் நடக்க போகுது எல்லாமே சொல்லிட்டோம் டிஎன்ஏ சைட்லேருந்து. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது? கவர்மெண்ட் இலவச சீட்டு கொடுக்குமா? இலவச சீட்டு வந்து கொடுக்காத கல்லூரிகளை ஆக்ஷன் எடுக்குமா? ஆக்ஷன் எடுத்தால் அது எப்படி எடுப்பாங்க? நம்ம வீடியோ பார்த்து எடுப்பாங்களா? நம்ம வீடியோ ஒன்று அவ்வளோ அப்பாட்டக்கிற வீடியோவா? அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ பெரிய வீடியோலாம் கிடையாது, ரீச் ஆகும் போதும் கிடையாது. நீங்கள் ரீச் பண்ண முடிஞ்சால் லைக் பண்ணி எல்லாத்துக்கும் தெரிய வைங்க.
அப்பாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தாவது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குமான்னு பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் கண்டுக்கிறதுங்கிறத நினைக்கிறேன். ஏன்னா இன்னுமே ஃபீஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க அசால்ட்டாக. ஓகேவா? ஸோ அதனால் 7.5 ரிசர்வேஷன் ஃப்ரீ சீட் கண்டிப்பாக கிடைக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய வேண்டுகோளும் அதுதான், ஏழை மக்களோட வேண்டுகோளும் அதுதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. 7.5 ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் அசால்ட்டாக இருக்காதீங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் டிஎன்ஏ வீடியோ நிறைய வீடியோ வருது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.